இயேசு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 23rd of June 2026, and the topic for today is You Are Highly Favored. The opening scripture is taken from Psalm 5, verse 12. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield. You are highly favored by God. This means God has chosen you to shine with His love and wisdom in everything you do. That's what today's memory scripture tells us. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield. Hallelujah. Remember Mary, the mother of Jesus? God's angel called her highly favored because God had chosen her for a very special assignment. This is in Luke 1, verse 28. In the same way, God has blessed you and chosen you to be a blessing. So every day, remember that you are favored. Believe it and say it often. Declare that you have favor in all things and everywhere you go. Hallelujah. Let's look into another scripture from Daniel 1, verse 9. Now God had brought Daniel into favor and tender love with the prince of the eunuchs. Glory to God. Please repeat this after me. I am highly favored and blessed by God in all that I do, and in every place I experience great opportunities to be a blessing to my world. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the divine favor that you have given us, Lord. Today, as we start the day, Lord, everyone who is listening to you, let them be filled with your divine favor, just like Esther, who received favor in the eyes of men and in the eyes of God. Let us all receive divine favor from you, Lord, in everything that we do today. Let no weapon fashioned against them shall prosper. Let everything work according to your perfect will in their lives, Lord. Bless them, guide them, protect them, and keep them under your wings. In Jesus' mighty name we prayed. Amen. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவன் சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு நாங்கள் மிகவும் கிருபை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக சங்கீதம் 5:12 பார்ப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நாங்கள் தேவனால் மிகவும் கிருபை பெற்றவர்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய அன்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தும்படி தேவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய வேத வசனம் நமக்கு கூறுகிறது. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதிப்பீர். கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறது போல தயவினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஹல்லேலூயா. இயேசுவின் தாயாகிய மரியாளை நினைத்து பாருங்கள். தேவதூதன் அவர்களை மிகுந்த கிருபை பெற்றவர் என்று அழைத்தார். ஏனெனில் தேவன் அவர்களுக்காக ஒரு விசேஷமான பணியை தேர்ந்தெடுத்திருந்தார். லூக்கா 1:28 இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல தேவன் எங்களையும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய கிருபையில் இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அதை விசுவாசித்து அடிக்கடி சொல்லுவோம். நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும், நாங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறது என்று அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா.
இன்னும் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். தானியேல் 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்பச் சொல்லுங்கள். நாங்கள் தேவனால் மிகவும் கிருபை பெற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். நாங்கள் செய்கிற அனைத்திலும் தேவனுடைய தயவும் கிருபையும் எங்கள் மேல் செயல்படுகிறது. நாங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளை அனுபவிக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த தேவ தயவுக்காக நன்றி ராஜாவே. இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவே, கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் உங்கள் தயவு அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எஸ்தருக்கு நீங்கள் அப்பா தேவனின் கண்களிலும் மனிதனின் கண்களிலும் கொடுத்த தயவை போல அப்பா ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இயேசு ராஜாவே உங்கள் தயவு பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் தயவும் கிருபையும் எங்களோடு இருக்கும் பொழுது இயேசு ராஜாவே எங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகுமே ராஜா. அது போல ஒவ்வொருவரையும் இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தயவால் முடிசூட்டி காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow.